Hello, my dear students. Round 1 online counseling scheduled வந்து MBBS BDS டிகிரி கோர்சஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எப்ப தெரியுமா? 13/8/2026. இன்னைக்கு 12 noon ஸ்டார்ட் ஆகுது. 19/8/2026 5 PM அது வரைக்கும் தான். 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ 7 days வந்து கொடுத்திருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு. பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வரும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு டேட் வரும். இங்க பாத்தீங்கன்னா ரேங்க்ல வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இருக்குது. அதனால வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடையாது, கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். அதனால இந்த மாதிரி மட்டும்தான் வரும். கவர்மெண்ட் கோட்டா ஜெனரல் ரேங்க் வந்து 1 to 35,926 வந்து கொடுத்துருவாங்க. ரவுண்ட் 1ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு. அடுத்தது நீட் மார்க். இவங்களுக்கு நீட் மார்க் இருக்கிறதுனால 705 to 177 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துட்டீங்கன்னா 1 to 26,956 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 693 நீட் மார்க்ல இருந்து 177 வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ரவுண்ட் 1 கவர்மெண்ட் சீட்டுக்கு வருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டீங்க, மேம் எந்த மார்க் வரைக்கும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல வருவோம் அப்படின்னு. இங்க பாருங்க, இங்க 35,926 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஜெனரல் ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு வருவாங்க. மற்றவங்க எல்லாமே அடுத்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு போயிடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 19th முடிஞ்சுதா? அடுத்தது வந்து 20A சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. 21 வந்து பப்ளிகேஷன் பண்றாங்க ரிசல்ட்டை. அடுத்தது வந்து அந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்து 22ல இருந்து 28 noon 12 noonக்குள்ள வந்து போய் அங்க அப்பாயின்மெண்ட் ஆயிரணும். அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 23 to 28. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும், பட் அந்த ஃபீஸை எடுத்துட்டு போய் அவங்க இதை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரவுண்ட் 1ல கவர்மெண்ட் கோட்டா வேண்டாம், எங்களுக்கு பிரைவேட் காலேஜ் தான் வேணும், டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த கவர்மெண்ட் சீட்டை கிடைச்சாலும் அதை வந்து அவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லலாம், போகாமே விட்டுறலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அடுத்த ரவுண்டு 2க்கு போவாங்க. ஸோ ரவுண்டு 2 வந்து எப்பன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு 1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட 13ல இருந்து 19 வரைக்கும் கவுன்சிலிங் டேட் சொல்லிக்கிறாங்க. ஸோ எப்போ கொடுக்குறேங்கிறாங்க, ரிசல்ட் எப்போ கொடுக்குறாங்க? அப்புறம் 22. ஓகேவா, பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து 21 வந்துடும். அதனால நம்மளுக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபில்லிங் டேட் கொடுத்துருவாங்க கண்டிப்பா. 20ல இருந்து 23க்குள்ள நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்துடும். ஓகே, 20ல இருந்து 23க்குள்ள இந்த சீட் அலாட்மெண்ட் ஆயிருதா? அந்த மாதிரி நம்மளுக்கும் ரவுண்ட் 1 மட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரே டைம்ல வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மூணுமே கொடுத்துடலாம். ஓகே, சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ஃபீ. நம்மளுக்கு வந்து 250 ஃபார் கவுன்சிலிங் ஃபீ. எல்லா கவுன்சிலிங்கும் அந்த ஒரே ஒரு 250 rupeesல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா போய் ஜாயின் பண்ணா 30,000 வந்து பே பண்ணணும். எல்லா கவுன்சிலிங்க்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்றாங்க. இப்போ SC, SC, ST அப்படின்னா எங்க போனாலும், கவர்மெண்ட் போனாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போனாலும் சரி, பிரைவேட் காலேஜ் போனாலும் சரி, அவங்களுக்கு 2.5 lakhs கீழே இன்கம் இருந்து அவங்க SC, SC, ST கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறைச்சிருவாங்க. ஓகே, அவங்களோட டியூஷன் ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதை NRI கேட்டகரி சீட்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங்ல வந்தாங்கன்னா 1 lakh வந்து பே பண்ணணும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஹியர் உங்களுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம விட்டு, லாக் பண்ணாம விட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் முடிச்சு லாக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சீட்டை மட்டும் தான் எடுப்பாங்க, அந்த காலேஜ் மட்டும் தான் எடுப்பாங்க. அதனால கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இந்த டியூ டேட்டுக்கு முந்தினாலோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணிருங்க. நீங்க என்னென்ன சாய்ஸ் பண்ணீங்களோ அதை லாக் பண்ணிருங்க. ஓகே, அதனால இப்ப இருந்து எல்லா காலேஜஸும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மெடிக்கல் செலக்ஷன்ல தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பர்சனலா எந்த மெயிலோ எந்த நம்பருக்கு எதுவுமே வராது, எல்லாமே இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல தான் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 20ல இருந்து 23க்குள்ள நம்மளுக்கு டேட் வந்துடும்.
ஓகே, கண்டிப்பா ரவுண்ட் 1 டேட் எப்பன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்காக போறக்கூடிய கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் உங்க பிடிச்ச காலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.